பாருங்க, நாங்கள்லாம் தூங்கிட்டு இருந்தோம். எங்கள் அம்மாவும் நானும். இந்த தாத்தா வந்து எலி போட்டு என்ன வந்து சொன்னாங்கன்னா, பாரு நிறைய இருக்குதுன்ட்டு விளக்க மாதிரி எடுத்துகிட்டு வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த கொடுமையை நீங்களே பாருங்க. எத்தனை அடிச்ச? ஏன் தாத்தா பாவம் தாத்தா. தாத்தா டெய்லியும் இப்படியே தான் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ பாருங்க, எத்தனை தாத்தா அடிச்சிருக்கிற? ஐக்கு மட்டும் வாய் இருந்துச்சுன்னா எங்க தாத்தா கடிச்சிட்றான். முடிச்சிட்டியா கதைய? 5 கதையை முடிச்சிட்ட தாத்தா. ஒரு உயிரை இப்படி சாவடிக்கிறிய உனக்கெல்லாம் பரவாயில்லையா? நீ என்ன பண்ணிச்சீங்க? அப்ப ஈய நம்ம வீட்டுக்குள்ள விடக்கூடாது. ஈ வராதுக்கு என்ன பண்ணணும்? ஈ வீட்டுக்கு வராதுக்கு என்ன தாத்தா பண்ணணும்? இப்படியே விளக்கமாறு எடுத்து அடிச்சிட்டு இருக்க வேண்டியதுதான். சரி, நீ போய் பால் வாங்கிட்டு வா தாத்தா. அநியாயமா ஒரு உயிரை கொலை பண்றதுன்னா இந்த கிழவனுக்கு அது சாதாரண விஷயம் வச்சு. பால் வாங்கிட்டு வர சொல்லி சரின்ட்டு போறேன்ட்டு மறுபடியும் வளைஞ்சி வந்து விளக்கமாறு எடுத்துட்டு கையில் வந்தாங்க. நானே பயந்து போயிட்டு அப்புறம் பார்த்தா ஈ அடிச்சுட்டு இருக்காங்க. துரத்து விட்டுட்டு தாத்தா நீங்க துரத்திட்டுதான் அங்க ஒண்ணு போகுது. அங்க ஆறு அடிச்சிட்டியா? சரி, அதை எடுத்து ஒரு கவர்ல போட்டு எடுத்து கடைக்கு போனோம். அம்மா 6 ஈ அடிச்சிருச்சுமா தாத்தா. தாத்தா இது ஒரு கவர்ல போட்டு கடைக்கு எலி எலிமா எலிமா எலி வந்துருச்சு. இந்தாவா எங்க எலி எங்க வீட்டுக்கு உரமுறைக்கு வந்திருக்காங்கன்ட்டு இவ காலையில பூந்து போனாலும் இப்பதான் வந்திருக்கா. இந்த சாமி வா, சரி வா வா வா. தாத்தா உன்னை அடிக்கல, வா. தாத்தா விளக்கமாறு பார்த்து அது பயந்துட்டா. நல்லா வா. தாத்தா நீ விளக்கமாறு கையில வச்சிட்டு இருந்தல்ல பூனை, அததான் அடிக்குதுன்ட்டு பயந்துருச்சு. இப்ப ஆட தாத்தா அவன் வந்து எல்லாம் துரத்து விட்டுட்டான் தாத்தா. காலையில போன பூனை இப்பதான் வருது வீட்டுக்கு. அவன் அந்த பைத்தியக்காரன் தான். இப்பதான் தாத்தா வருது. அது இப்ப வந்து உன்னை எட்டி பாச்சு நீ விளக்கமாறு கையில் பிடிச்சிட்டு இருக்க.